ஜியோ யூசர்ஸ் ஜியோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, சொந்த ஆப்ல சொந்த பிளான்ஸ ஹைட் பண்ணி வைக்கிற அளவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, கல் நெஞ்சக்காரங்கன்னு சொல்லலாம். ஸோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. வேல்யூங்கிற ஆப்ஷன்ல எக்கச்சக்கமான நல்ல நல்ல பிளான்ஸ் எல்லாமே ஒளிச்சு வச்சிருக்காங்க. இத ஏன் அவங்க ஓப்பனா குடுத்தா நல்லா இருக்குமே! ஏன் இத ரீசார்ஜ் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன பெரிய நஷ்டமா வந்துற போது? இது என்ன ஆச்சுன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, ஜிபேலேருந்து ஒரு ஆஃபர் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா, ₹1லேருந்து ₹30 வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணேன். இங்க ரெடீம் அப்படின்னு குடுத்தா மட்டும் தான், இங்க ரீசார்ஜ் பண்ற அமௌண்ட்டுக்கான ஏதாவது ஒரு கேஷ்பேக்காவது கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணேன். இங்கேருந்து மொபைல் நம்பர குடுக்கும்போது, நான் இப்ப இது தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து தான் ரீசார்ஜ் பண்றேன். இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷனே ஷோ ஆகல. சரி வேல்யூ தான் ஷோ ஆகல. நாம வந்து நம்பர்ஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். அதாவது 189 அப்படிங்கிற பிளான் வந்து சர்ச் பண்ணுவோம். கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்த்தா, கண்டிப்பா கிடைக்கல. இங்க வர பிளான்ஸ் எல்லாமே ஜியோ ஃபோனுக்கான பிளான்ஸ். இத ரீசார்ஜ் பண்ணி பல பேர் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு அது மட்டும் தான் புரியல. அந்த பிளான் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. அந்த பிளான என்னால ஏன் தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து ரீசார்ஜ் பண்ண முடியல? உங்க ஆப்லேருந்து ரீசார்ஜ் பண்ணா எந்த வகையான பிளாட்ஃபார்ம் ஃபீயும் இல்ல. எல்லாமே ஓகே தான். ஆனா சில நேரங்கள்ல சில சலுகைகள் எனக்கு வரம்போது, என்னால ஏன் அந்த சலுகைகள யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ண முடியல? உங்களோட யூசரா இருக்கிறது எங்களோட தப்பா? இல்ல நீங்க இப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது உங்களோட பெனிஃபிட்காகவா? ஸோ எனக்கு புரியல. வேல்யூ ஃபார் பிளான் அப்படிங்கிற இந்த வேல்யூ ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. எப்படின்னா, பிளஸ் ஐகானுக்குள்ள எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒன்லி காலிங் பிளான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிளானையும் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது 799ங்கிற பிளான் இன்னுமே இருக்கு. அது ஒன்லி காலிங் பிளான்லாம் இல்ல. பர் டேக்கு 1.5 ஜிபி டேட்டா கிடைக்குது. ஆனா இதையும் இங்க தான் தூக்கி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நான் ₹189க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். வேற வழி தெரியல. ஏன்னா, இவங்க சொல்ற டாரிஃப்க்குலாம் நம்மளால வளையவே முடியாது. அதனால மோஸ்ட்லி நான் இங்கேருந்து ரீசார்ஜ் பண்றேன். ஆனா ரீடைரக்ட் ஆகி நான் ரீசார்ஜ் பண்ணாலும், எனக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது. அந்த ஸ்பெசிஃபிக்கான பிளாட்ஃபார்ம்லேருந்து ரீசார்ஜ் பண்ணா மட்டும் தான், அவங்க கேஷ்பேக்ஸோ, இல்ல சில பல ஆஃபர்ஸோ எங்களுக்கு ஃப்ரீயா தர்றாங்க. அத எங்களால என்ஜாய் பண்ண முடியல. இப்படி நீங்க ஹைட் பண்ணி வைக்கிறனால. தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ல பல ஆஃபர் ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இது எதனாலன்னு எனக்கு புரியவே இல்ல. இவங்கள நம்புனது நம்ம தப்பா அப்படின்னு. தென் நீங்க குடுக்குற இந்த வகையான ஸ்பெஷல் கூப்பன்ஸும், ஆஃபர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு மட்டும் தான் இருக்கு. இந்த கிரெடிட் கார்டு மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்கா ஷோ பண்றீங்க. டிவி குடுத்தா அவன் கமிஷன் தரேன்னு சொன்னானா? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் வேற ஒரு கேடு. 1 ஸ்டார் தான் நான் குடுத்துருக்கேன். ஏன் இவ்வளோ கோவம்னா, யூசர்ஸுக்கே இந்த நெலைம. அதுதான் எனக்கு புரிய மாட்டுது. நான் இப்போ வந்து ஒரு நியூவஸ்ட்டான பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம்க்குள்ளேயும் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ ரீசார்ஜ் பண்ற மாரி ஆட்லாம் குடுத்துருக்காங்களே, அப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க? சரி இவங்க குடுத்துருக்க இந்த ஜெமினி ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெடீம் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா ஸ்டில் எனக்கு வந்து இன்னும் அவைலபிளா கிடைக்கல. பல யூசர்ஸ்க்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ இது மாறப்போகுதுன்னு புரியல. இந்த வேல்யூ அப்படிங்கிறதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, பல ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது பிளான் காணாம போணுச்சுன்னா, இதுக்குள்ள தான் தூக்கி போட்டுருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்து இந்த டாரிஃப் ஹைக்லாம் நடக்க போகுது இல்லையா? சில பிளான்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிருவாங்க. சில பிளான்ஸ்லாம் இருக்கும். ரிமூவ் பண்ண பிளான் எல்லாமே மோஸ்ட்லி இந்த வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள தான் தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ தேவைப்பட்டவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்றேன். இன்னும் சில பல ட்ரிக்லாம் இருக்கு. இவங்களோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ண பிளான் சில நேரத்தில ரீசார்ஜ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் இருக்கு. இதெல்லாம் வெளிய சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். சொந்த யூசர்ஸ்ட்டே இப்படி பண்றீங்களா பாவிங்களா? சரி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதான் நடக்கட்டும்.